வெண்ணிலா, நீங்க என்னக்கா பண்ணிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. அலமாரி கதவு திறந்திருந்துச்சு, அதான் மூடிட்டு போலான்னு வந்தேன். நீ முதல்ல வா. என்னக்கா? ஏய், நீ எப்படி இங்க? அதான் நீ லெட்டர் எழுதி வச்சுட்டு வீட்டை விட்டு போறேன்னு போயிட்டல்ல, அப்புறம் எப்படி இங்க வந்த? நீ சந்தோஷமா இருக்கணும் தானே நீ எடுத்த முடிவுக்கு நானும் சம்மதிச்சேன். அப்புறம் ஏண்டி வந்த? உனக்குன்னு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கா இல்லையா? அவருதான் இன்னொரு பொண்ண லவ் பண்றேன்னு அவங்க அம்மா கிட்டே சொல்லிட்டாருல. இதுக்கப்புறமும் இங்க வந்து எதுக்கடி அசிங்கப்படுற? என்னடி, நான் கேட்டுட்டே இருக்கேன், நீ பதில் சொல்லாம என்னைய பாத்துட்டு இருக்க? அந்த லெட்டர் எதுக்கு நீ மாத்தி வச்ச? என்ன என்ன சொல்ற நீ? எனக்கு நல்லா தெரியும்க்கா, நீதான் அந்த லெட்டரை மாத்தி எழுதி வச்ச. என் மேல இருக்கிற அக்கறையில நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு தானே அப்படி பண்ணியிருக்க. ஆனா ஒரு குடும்பம் நம்ம மேல வச்சிருக்கிற நம்பிக்கைய பொய்யாக்குறது தப்பு இல்லையாக்கா? அத்தை மாமாலாம் நம்மளை எப்படி பார்த்துப்பாங்க? அவங்க என்ன தப்பா நினைக்கிற மாதிரி ஏங்க அழுதுன? இல்லடி, இந்த குடும்பத்துல இருக்கிறவங்க உன்னை காணோம்னு சொன்னா துடிச்சு போயிடுவாங்க. கண்டிப்பா உன்னை தேடி கூட்டிட்டு வந்து வருண் கூட உன்னை மறுபடியும் வாழ சொல்லுவாங்க. உன்னை பிடிக்காத ஒருத்தன் கூட நீ எப்படி வாழுவ? அதனாலதான் நான் அப்படி எழுதினேன். இல்லக்கா, என்ன சொன்னாலும் நீ அப்படி எழுதியிருக்க கூடாது. இன்னொரு தடவை எனக்கு நல்லது பண்றேன்னு இந்த மாதிரி எதுவும் நீ பண்ண கூடாது. எனக்கு பிடிக்கல. சரிடி, நான் இனிமே அப்படி பண்ணல. ஆனா நீ என்ன முடிவுல திரும்பி வந்திருக்க? நான் பண்ணது தப்புன்னு இப்போதான் எனக்கு புரிஞ்சுது. அதான் வந்துட்டேன். இனி என்ன நடந்தாலும் நான் இங்க இருந்து போக மாட்டேன். சாரி அத்தை, நீங்க என் மேல எவ்வளவு கோவமா இருப்பீங்கன்னு எனக்கு புரியுது அத்தை. ஆனா அந்த சூழ்நிலையில எனக்கு வேற வழி தெரியல. அதான் அப்படி பண்ணிட்டேன். எனக்கு வருண ரொம்ப பிடிக்கும் அத்தை. ஆனா அவரு இன்னொரு பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லும்போது ஒரு பொண்ணா நான் என்ன பண்ண முடியும்? அட்லீஸ்ட் அவராவது சந்தோஷமா இருக்கட்டும்னு தான் அத்தை நான் வீட்டை விட்டு போயிடலான்னு முடிவெடுத்தேன். இது இன்னைக்கு எடுத்த முடிவில்ல. எப்போ வருண் மனசுல சாராதான் இருக்கான்னு தெரிஞ்சதோ அன்னைக்கே நான் யோசிச்சுட்டேன் அத்தை. ஆனா உங்களை மீறி போற தைரியம் எனக்கு இல்ல அத்தை. நீங்க எல்லாரும் என் மேல காட்டின அன்பு எனக்கு பெரிய பிரஷரா தெரிஞ்சது. அந்த அன்பை நான் உடைக்கணும்னா உங்களை காயப்படுத்தி போனாதான் முடியும்னு நான் ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டேன். ஆனா வெளியில போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது என் உயிர் இந்த வீட்டுக்குள்ளதான் இருக்குன்னு. அதான் நான் திரும்பி வந்துட்டேன். இப்பவும் உங்க அன்புதான் அத்தை ஜெயிச்சது. என்ன அடிங்க, திட்டுங்க, என்ன என்ன வேணாலும் பண்ணுங்க. ஆனா தயவு செஞ்சு பேசாம மட்டும் இருக்காதீங்க அத்தை. என்னால அதை தாங்க முடியாது. இனிமே என்ன நடந்தாலும் சத்தியமா நான் வீட்டை விட்டு போக மாட்டேன். என்ன நம்புங்க அத்தை. ப்ளீஸ் என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க. வெண்ணிலா, இந்த குடும்பத்து மேல இவ்ளோ பாசம் வச்சிருக்க, அப்புறம் ஏன் இப்படி ஒரு முடிவெடுத்த? என்னால வருண் கஷ்டப்படுறத பார்க்க முடியல அத்தை. அதான். ஆனா அது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். சரி விடு, அதான் வந்துட்டல, இனி எல்லாம் சரியாயிடும். ஆனா நான் இவ்ளோ சொல்லியும் யாருமே என்கிட்ட பேசலையே. எல்லாரும் என் மேல அவ்ளோ கோவமா இருக்காங்க. அது கோவம் இல்லம்மா, உன் மேல வச்சிருக்கிற அன்பு. அதனாலதான் நீ திடீர்னு வீட்டை விட்டு போனதும் அவங்களால அதை ஏத்துக்க முடியல. எல்லாம் கொஞ்ச நேரத்துல சரியாயிடும். நீ சாப்பிடு.
என்னடி புது டிராமா ஸ்டார்ட் பண்ற? இதுக்கு தான் வீட்டை விட்டு போற மாதிரி நடிச்சியா? திரும்ப வந்து சென்டிமெண்டா பேசினா எல்லாரும் மயங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் யாராலையும் நம்மள இந்த வீட்டை விட்டு அனுப்ப முடியாதுன்னு முன்னாடியே பிளான் பண்ணிருக்க. இப்போ நினைச்ச மாதிரியே சாதிச்சிட்ட, அப்படிதானே? உங்க கற்பனைக்கெல்லாம் என்னால பதில் சொல்ல முடியாது. நான் யாரையும் மயக்க நினைக்கல. உங்களுக்கு வேணா என்ன பிடிக்காம இருக்கலாம், ஆனா இந்த குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரும் என் மேல அவ்வளோ அன்பு வச்சிருக்காங்க. அதனாலதான் நான் வெளியில போனதை ஏத்துக்க முடியாம எல்லாரும் ஃபீல் பண்ணாங்க. இந்த அன்பையும் இந்த குடும்பத்தையும் இனி என்னால விட்டுட்டு போக முடியாது. ஏய், சும்மா நடிக்காத. எல்லாத்தையும் பிளான் பண்ணிட்டு காரணமா சொல்ற? உன்னால இந்த வசதியான வாழ்க்கையை விட்டு போக முடியல. அதனால்தான் நான் அவ்வளோ சொல்லி நீ திரும்ப வந்திருக்க. நீ எப்பேற்பட்ட தில்லாலங்கடின்னு தெரிஞ்சு போச்சு. இனிமேல உன் டிராமா என்கிட்ட பழிக்காது. இங்க பாருங்க, பண்ற தப்பெல்லாம் நீங்க பண்ணிட்டு ஏன் மேல பழி போடாதீங்க. என்னது? நான் தப்பு பண்ணனா? ஆமா, எல்லா தப்பும் நீங்க தான் பண்ணீங்க. உங்களுக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குன்னா அத நீங்க வீட்ல தைரியமா சொல்லி போராடி இருக்கணும். இல்லனா என்கிட்டயாவது புரியுற மாதிரி ஓப்பனா சொல்லிருக்கணும். எல்லாத்தையும் உங்களுக்குள்ளேயே மூடி வச்சுக்கிட்டு இப்ப வந்து என் மேல பழி சொன்னா என்ன நியாயம்? நான் உங்களை விரும்பினேன், உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அந்த நேரத்துல அத்தை என்ன பொண்ணு கேட்டு வந்தப்போ நான் அவ்வளவு சந்தோஷப்பட்டேன். இது கடவுள் போட்ட முடிச்சுன்னு நினைச்சு நானும் சரின்னு சொல்லிட்டேன். ஆனா நீங்க அப்பவாது அத்தை கிட்ட உண்மைய சொல்லி கல்யாணத்தை நிறுத்தி இருக்கணும். அதெல்லாம் பண்ணாம விட்டுட்டு இப்போ உங்க லைஃப் ஸ்பாயில் ஆனதுக்கு நான் தான் காரணம்னு சொன்னா என்னால எப்படி ஏத்துக்க முடியும்? ஆனா நான் இப்பவும் சொல்றேன், நீங்க அந்த சாராவை கல்யாணம் பண்ணியிருந்தா உங்க வாழ்க்கையே போயிருக்கும். அவ உங்களுக்கும் இந்த குடும்பத்துக்கும் சுத்தமா ஏத்தவ கிடையாது. முதல்ல அத புரிஞ்சுக்கிட்டு ஒழுங்கா கிடைச்ச லைஃப்ல சந்தோஷமா வாழ பாருங்க. என்னடி சொன்ன? என்ன தைரியம் இருந்தா என் தங்கச்சி மேலேயே கை வைப்பீங்க?